guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போனா அதனால லைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைபும் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ போட்டோல டீஷா என்னது ஐயோ தமிழ் பொண்ணு குட்டி பொண்ணு அவங்க டீச்சா குட்டி பொண்ணு இருக்கா. அப்புறம் நானும் அப்புறம் வந்தால டக்குன்னு வந்து பார்த்தீங்களா. அப்புறம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோட அதை லைக்கும் அந்த சப்ஸ்கிரைபும் சரிங்களா. தேவையான வீடியோ ஆரம்பிச்சிடலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் நிதிகளில் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். நடுநிலைப் பள்ளியில் 72,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 4 வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதேபோல காங்கிரஸ் சாலை ஆழ்துளை கிணறுகளுக்கான மோட்டார் மற்றும் சின்டெக்ஸ் டேங்குகள் உட்பட முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை அர்ப்பணித்து வைத்தார். கோவிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். பகுதியில் தேவையாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆலப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், விடிய அரசின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருள் தங்குதடை இன்றி கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் அரசு செய்கிற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக சட்டப்படி சீர்குலைந்து எங்கு வந்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா பயன்படுத்துவது அதிகமாகி இன்றைக்கு கெட்டு போகின்ற சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. பல முறை நாங்கள் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிட்டேன், சட்டமன்றத்திலும் பேசிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறேன். ஆனால் இந்த அரசு காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதை தடுக்க முடியாம பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாம கிடைக்குது. இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய கட்டிடம் இந்த போதைக்கு அடிமையாக மீட்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாம கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாநில ஆட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு அந்த அரசாங்கத்துக்கு கால் பண்ணை வேணுமா? எத்தனை பேர் நம்ம கார் வச்சிருக்கீங்க? இந்த கோவில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. இந்த வீடியோ எண்டிங் வந்தா வீடியோ முடிச்சிடலாம்.